Hello students, welcome back to my channel. So நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்க்கான क्वेश्चन பேப்பர் கேட்டிருந்தீங்க. நாளைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம்னு. சோ அதுக்காக தான் உங்களுக்காக क्वेश्चन பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். சோ வேற மாவட்டங்கள்ல நடந்த क्वेश्चन பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது வந்து உங்களுக்கு நடக்க போற எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாம உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அண்ட் இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நவம்பர் 20ஆம் தேதிக்கு மேல இருந்து உங்களுக்கான ஹாஃப் எக்ஸாம் அரையாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோக்கு லைக் பண்றது இல்லை. ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிருங்க. ஸோ வாங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் சொன்ன கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட். நியூட்டன்ஸோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் இதெல்லாம் கம்பல்சரி பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒய் இஸ் தேர் நோ லியூனர் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் எவ்ரி மந்த். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவன் பப்ளிக் எக்ஸாமுக்குமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நான் ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12th கொடுத்தேன், 11th கொடுக்கல. ஏன்னா வந்து நான் ஹாஃப் எக்ஸாமுக்கு ஃபுல் யூனிட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போக்கில் ஹாஃப் எக்ஸாம்ல இருந்து உங்களுக்கு நான் நியூமரிக்கல் ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். விச் ஒன் ஆஃப் திஸ் மோர் எலாஸ்டிக் ஸ்டீல் ஆர் ரப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பாய்சன் ரேஷியோ பாய்சன் விகிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மோல் அதுவும் பார்த்துக்கோங்க. டெஃபைன் மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இதுல நம்ம இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளத்தை தவிர இது எல்லா கொஸ்டினுமே நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி கேட்கவே இல்லை. ஸோ அதனால நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா 11th பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கல்வி மினி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, வரும். 3 மார்க் பாருங்க. ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது வந்து கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்துங்க. அப்புறம் அகைன் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். கெப்லர்ஸோட 3 லா கம்பல்சரி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அது கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாஸ்கல்ஸ் லா அதுவும் நான் சொன்னது தான், அதுவும் பார்த்துக்கோங்க. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கோஹெசிவ் அண்ட் அஹெசிவ் ஃபோர்ஸஸ், அதே டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்ட்ரீம்லைன்டு ஃப்ளோ அண்ட் டர்புலண்ட் ஃப்ளோ. அடுத்தது டெஃபைன் லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்க. எஸ்கேப் ஸ்பீடு, எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு இதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாருங்க, இது பாய்சரிக் ஃபார்முலா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டோக்ஸ் ஃபார்முலா பாருங்க, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இதுவும் உங்களுக்கும் தெரியும், கம்பல்சரி இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இது கேட்காம கொஸ்டினே எடுக்க முடியாது. அப்புறம் சொல்லியிருந்தேன் வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆட்டிடியூட், ஜி வித் லாட்டிடியூட், ஜி வித் டெப்த் ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதில் எர்த் சர்ஃபேஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பெர்னாலிஸ் தியரம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.